அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. யோக ரகசியம் பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருடைய இல்லத்திலும் உங்களுக்கான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பிரபஞ்சம் வாரி வழங்கட்டும். மிக சிறப்பான 30ஆம் தேதி ஜூலை வியாழக்கிழமை ஆடி 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய சித்தயோகத்தோட திருவோண நட்சத்திரத்தில் மிக சிறப்பாக இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம்லாம் வரும். திருவாதிரை புனர்பூஷ நட்சத்திரத்துக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. பௌர்ணமி நேற்று முடிஞ்சு இன்றைக்கி பிரதமை திதியில் வரக்கூடிய இந்த திருவோணத்துக்கு என்ன விசேஷம்னா குருவாரங்க. அப்போ குருவாக இருந்து சித்தர்களாக இருந்து யோகியாக இருந்து மறைந்த சித்தர் யோகியை நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். ஒன்று பெருமாள் வழிபாடு எடுக்கலாம். பள்ளி கொண்ட பெருமாளாக இருக்கக்கூடிய அயன சயன யோகத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. பெருமாள் வழிபாடு எதுக்கு எடுப்போம்? திருமணம் நடக்கணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கணும், நிறைய செல்வ வளம், எனக்கு வைரம் வைடூரியம் நகை எல்லாம் சேரணும், அப்போ தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். செல்வ வளத்தை கொடுக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடை நம்ம எடுக்கிறது சிறப்பு. திருவோண விரதத்தில் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களால் ஒரு வேளையோ அல்லது மதியம் மட்டும் சாப்பிட்டுக்குங்க, காலையில் சாயந்தரம் விரதம் இருங்க. விரதம் இருந்து பெருமாளை போய் சேவிச்சிட்டு வந்துட்டு விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த விரதத்தை இருக்கக்கூடிய அமைப்பில் திருமணத்திற்காக ஒரு பரிகாரத்தோடு சொல்கிறோம். ஏன்னா வியாழக்கிழமையும் வருதுல்ல. அப்போ நீங்கள் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னதியாக இருக்கட்டும், பெருமாள் சன்னதியாக இருக்கட்டும், மட்டை தேங்காம்பாங்க. இந்த மட்டை தேங்காய் யாக ஹோம பூஜைக்கும் கொடுப்பாங்க. அதே போல் ஒரு சிகப்பு துணியில் கட்டி அல்லது பச்சை துணியில் கட்டி மட்டை தேங்காவை விசேஷமாக பெருமாள் சன்னதியில் பெருமாளுடைய பாதத்தில் வச்சு எனக்கு சீக்கிரமாக திருமண பிராப்தத்தை கூட நீங்கள் தான் போய் வேண்டிக்கணும். அம்மாவையோ அப்பாவையோ அக்கா தங்கச்சியெல்லாம் அனுப்பக்கூடாது. நீங்கள் தான் போய் சன்னதியில் நின்று மனசார பிரார்த்தனை துளசி கற்கண்டு இந்த மட்டை தேங்காய் துணியோட பட்டு துணியோட நான் சொன்ன கலரில் வாங்கி பிரார்த்தனை வச்சு அதை வாங்கிட்டு வாங்க. அல்லது மறுநாள் கூட வெள்ளிக்கிழமை போய் வாங்கிக்கலாம். ஒரு நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னு குருக்களோ ஐயரோ சொன்னால் இட்ஸ் ஓகே. மறுநாள் இல்லாட்டி போய் வாங்கிக்கலாம். அப்பயே கொடுத்தாலும் வாங்கிக்கிங்க. பிரகாரத்தை 7 தடவை உள்பிரகாரத்தை சுற்றி நல்ல பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த மட்டத்தங்காவை கொண்டு வீட்டில் தினமும் அதுக்கு கொஞ்சம் மல்லிகைப்போ துளசியோ வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிட்டே வாங்க. 48 நாள் அல்லது 48 வாரத்துக்குள்ளார திருமண வைபோகம் கண்டிப்பாக நடக்கும். எளிய பரிகாரம் நிறைய இருக்குங்க. ஆனால் கரெக்டாக செய்யணும். அந்த நட்சத்திரம் திதி கொண்டு நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய குலதெய்வமும் அனுகிரகம் பண்ணும். குலதெய்வத்துக்குன்னு ஒரு காணிக்கை முடிஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எடுக்கும் பொழுது சீக்கிரம் நமக்கு பிராப்தத்தை கொடுக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாளை சந்திப்போம்.